அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ஜூலை 12 இன்று நடந்து முடிஞ்ச எக்ஸாம் தேர்வு அது சம்மந்தமான கட் ஆஃப் எவ்வளோ வரும் சொல்லி பார்ப்போம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பிடிஎஃப் இதில் இருக்குது. ஓகேங்களா? சரி, நம்ம இந்த காணொலியில் போவோம். இன்றைக்கி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்படி கஷ்டமாக ஈஸியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தமிழ் கஷ்டமான கொஸ்டினாக தான் இருந்துச்சு. எப்போவுமே குரூப் 4ல் தமிழ் எளிமையாக இருக்கும், மேக்ஸ் கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஜிகே மாட்ரேட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருந்துச்சு, தமிழ் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 10ஆம் வகுப்பு தரத்தில் கேட்கக்கூடிய கேள்விகள் மாதிரி தெரியலை. ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு குரூப் 2 குரூப் 1 லெவலில் இருக்கிற ஒரு இலக்கணம் சார்ந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கிற கொஷின் மாதிரி தெரியுது. அப்படின்னு இந்த டெப்த்து அந்த இலக்கணத்தை பற்றி நம்ம நல்ல தகவல்கள் நல்ல ஆழமாக மேக்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு மேக்ஸுக்கு மாதிரி ஈக்குவலாக இலக்கணமும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இதில் நம்ம அடிக்க முடியும். மேக்ஸில் எப்படி அடிப்போமோ அதே மாதிரி இலக்கணத்தில் அடிக்க முடியும். ஓகே, இந்த கொஷின் கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான். கட் ஆஃப் கண்டிப்பாக ஏறும். ஏன்னா பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் குறையும். 175 கொஷின் மேலே போட்டால் தான் போன எக்ஸாம் குறைக்கும். பார்த்தீங்கன்னா 166 கொஷின் அடித்தவங்களுக்கே வேலை இல்லை. குரூப் 4ல் வேலை இல்லாமல் போச்சு. 166 166 கொஷின் அடித்தவங்களுக்கே உள்ளே போகல. 164 அடித்தவங்க வரைக்குமே கூப்பிட்ருக்காங்க, 166 அடிக்கிற வரைக்குமே கூப்பிட்ருக்காங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துடுறாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் கூடுன்னு இருக்காங்க. ஒரு 3935 போஸ்ட்டில் 4000 போஸ்டிங் கூடுன்னு இருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் முன்ன பின்ன இருக்கும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இதை பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ எக்ஸாமில் பார்த்தோம்னா நம்ம ஒரு டைமை கால்குலேட் பண்ணி போயிருப்போம். ஆனால் டைம் கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் கூட தான் ஆயிருக்கும். தமிழ் நம்ம எழுதுறதுக்கே தமிழ் நீங்கள் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் கணக்கு பண்ணி போயிருந்தாலுமே ஒரு மணி நேரம் கண்டிப்பாக இருந்திருக்கும். மேக்ஸிமே கண்டிப்பாக நீங்கள் டக்குன்னு போடுற மாதிரி இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்து போடுற மாதிரி தான் இருக்குது. நிறைய நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம செஞ்சது எல்லாமே ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு. நம்ம டக்குன்னு பதிலளிக்கிற மாதிரி இல்லை. சுயமரியாதை கட்சியை பற்றி கேட்டிருந்தாங்க, தமிழ்நாடு பொருளாதார அறிக்கை 2024 2025 பற்றி கேட்டிருந்தாங்க, நடேச முதலியாரை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அரசியலமைப்பை பற்றி அவ்வளோ கொஷின் வரல. ஒரு 2 கொஷின் அரசியல் நெறிமுறை கோட்பாடுகள் டிஎஸ்பியை பற்றி டைரக்ட் பிரின்சிபல் அதை பற்றி கேட்டிருந்தாங்க, அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி கேட்டிருந்தாங்க, சிந்து சமூக நேரத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் புவியியல் எக்கனாமிக் அந்தளவுக்கு ரொம்ப டெப்த்தான போல் ரொம்ப மேலோட்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் டெப்த்தாக இருந்துச்சு, கொஷின் மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 60-70 கொஷின் அடித்தாலே பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் 70க்கு மேலே அடித்தா நம்ம வெற்றியை தீர்மானிக்கிற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸில் 18-20 எல்லாருமே போடுற மாதிரி இருந்துச்சு. ஜிஎஸ்லேருந்து 50-52 வரைக்கும் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்க. ஒன்றும் நீங்கள் கலங்க வேணாம், தைரியமாக இருங்க. நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போகணும். ஓகேங்களா? கட் ஆஃப் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தோம்னா இப்போ டோட்டல் வேகன்சி 3935 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கட் ஆஃப் கண்டிப்பாக 3935லேருந்து ஒரு 8000 7500லேருந்து ஒரு 8000 வரைக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய ரிட்டையர்மெண்ட் போன மாதம் ஆயிருக்காங்க. மே மாதம் நிறைய ரிட்டையர்மெண்ட் ஜூனியர் ஸ்டண்டு அடுத்த ப்ரொமோஷனில் நிறைய பேர் போகிறாங்க. ஓகேங்களா? ஓஎஸ் ஆஃபீஸ் சூப்பரண்டாக இருக்கிறவங்க ஜேஓ போகிறாங்க, ஏஓ போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்க ஓஎஸ்ஆ போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலுமே ஜூனியர் ஸ்டண்ட் வேக்கண்ட் விழுகுது. ஸோ கண்டிப்பாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம அதை கேட்டு வாங்கி திருப்பி நமக்கு போஸ்டிங் கண்டிப்பாக கூடும். ஸோ எப்படியும் குறைஞ்சது 6000லேருந்து 7000 வரைக்கும் 8000 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தோம்னா மொத்தம் 3935 போஸ்ட்டுக்கு 13 லட்சம் பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட்டுக்கு 350 பேர். இது 3935 போஸ்ட்டுக்கு இன்னும் போஸ்ட்டு கண்டிப்பாக கூடும். ஓகேங்களா? கொஸ்டின் லெவலில் பார்த்தோம்னா நம்ம ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு 160 கொஸ்டின் அடித்தா சேஃப் ஜோன்ப்பா. ஒரு 160 கொஸ்டின் அடிச்சிருக்காங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அவங்க துறை டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி ஓகேங்களா? துறை அவங்க சூஸ் பண்ணாது. ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோ, ஒரு ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டோ, ஒரு கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ, ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோ அவங்க சூஸ் பண்ணுவாங்க. சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோ அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அவங்க துறை சூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? கொஞ்சம் பின்னாடி போக துறை அவங்கள சூஸ் பண்ணி இருக்கிற டிபார்ட்மெண்ட் நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இதே பிசி கம்யூனிட்டியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 155 கொஷின். ஓகேங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின் வச்சுக்கலாம், மைனஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் வச்சுக்கலாம். ஓகே, 150 கொஸ்டின் வரைக்கும் அடித்தா கூட பிசிக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 3 கொஸ்டின் வச்சுக்கலாம், 153.
ஓகேங்களா 153 வச்சுக்கலாம் எம்பிசி கேட்டகரிக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 148 வச்சுக்கலாம் +/- 3. எஸ்சிஏக்கு வந்து 145 +/- ஒரு 3 கொஷின் தான். எஸ்டிக்கு வந்து 135 கொஷின் +/- 3. ஓகேங்களா இது வந்து இன்னும் போஸ்டிங் நம்ம கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல இருந்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப் ஜோனாக இருக்கலாம். நீங்கள் நம்பிக்கை விடாதீங்க. ஓகேங்களா தொடர்ச்சியாக நம்ம வகுப்புகள் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச முயற்சியை நம்ம கொடுத்துருக்கோம். இறைவன் அருளால் வந்து நம்ம நல்லபடியாக பண்ணிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் 1 வருஷம் 1.5 வருஷம் நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு நமக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஆனால் அந்த கொஷின் ஆனால் டஃப்பான கொஷின் தான். ஓகேங்களா நீங்கள் தைரியமாக இருங்க. விட்டுறலான்ற எண்ணத்தை விட்டுருங்க. நீங்கள் அடுத்த இவ்வளோ தூரம் நீங்கள் படிச்சிட்டிங்க. குரூப் 2 ப்ரிலிமினரி அட்டன் பண்ணுங்கள். ஓரளவுக்கு எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் நம்பிக்கையாக படிங்க. உங்களுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. நம்ம வேர் டு ஸ்டடி அடுத்து நம்ம போடுவோம். எங்கேருந்து படிக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணிடலாம். நம்பிக்கை விட்டுறாதீங்க நண்பர்களே. நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே. அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி. புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.